ஹாய் காய்ஸ், சைன் அம்மா எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் 2 பேருமே டேரெக்டாக பெதம்பட்டி போகிறோம். எதுக்கு பெதம்பட்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மூவி நைட் பண்ணலாம், ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. மோஸ்ட்லி நாங்கள் வீட்டில் தான் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். குடிமங்கலம் போவோம். இந்த டைம் வேண்டாம், பெதம்பட்டி போகலான்னு போனோம். போகிற வழியில் ஒரு சின்ன ஃபிஷ் அக்வாரியம் ஷாப் இருந்தது. என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, இன்னும் 3 டைப்பாக வச்சுருந்தாங்க. நமக்கு தேவை கப்பீஸ் தான், ஏன்னா அது லாஸ் ஆகிடுச்சு நிறையானு. ஸோ ஒன்று வாங்கி விடலான்னு. ஆனால் இல்லை. சரி, ஓகே, உடம்புலே தானே எப்பவும் வாங்குவோம், போயிடலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் எங்கடா சுற்றி கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா, சரி திங்கிறதுக்கு தான் வாங்கி தருவாருன்னு பார்த்தா போண்டா. ரொம்ப நாளாச்சு வெளியில் வந்து சாப்பிட்டு. சரி, 3 டைப் சட்னிஸு, இதை ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப் வரோம். ஒருத்தர் தான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஓலை மாதிரி, நாங்கள் ரொம்ப வெயிலில் ஓலை கேட்டு பார்க்கலான்னா ஒரு கட்டு 25 300 என்னமோ சொன்னாங்க. சரி, ரேட்டு சரிப்பட்டு வராது, இதுக்கு சும்மா விசாரிச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே தேவையான கோனு, ஸ்ப்ரைட் பாட்டிலு எல்லாமே வாங்கியாச்சு. மூவி நைட்டுக்கு ரெடி ஆச்சு. கேக்கு ரொம்ப நாள் ஆச்சு கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக நார்மல் கேக் தான் பிடிக்கும். அதை விட யாராச்சும் கேக் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த கேக்கோட டேஸ்ட்டே வேறு லெவல். ஓகே, ஏதோ ஒரு படத்தை போட்டு இன்வெஸ்டிகேஷன் போது லைக் பண்ணுவோம். அப்படியே பெப்பர் சிக்கன் கிரேவி புரோட்டா நான் ஒன்று சாப்பிட்டேன். அவ்வளோதான் சாப்பிட முடிஞ்சு. என்னது ஹெவி. சரி, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கோன் சாப்பிட்லான்னு பார்த்தா, அந்த நேரம் பார்த்து எங்கள் ஊரில் நம்பி வெடியை பார்த்தோமா, கோனை சாப்பிட்டோமா, ஒரே வைப்பு. அப்படியே படத்தை பார்த்துட்டு மல்லாந்து தூங்கணும். அது ஒரு 8 இவனுங்க வேறு சவுண்டு விட்டுட்டு, எங்களோட பெட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னே சொல்ல முடியாது. எங்களை மாதிரியே 11 மணி வரைக்கும் அப்போ தான் மேய்ங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க. நான் என்ன பொழப்போ எங்கள் பொழப்பு.